பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உன்னை வணங்க என் தலைமே கரங்குவிதே. வரமே உன்னை கேட்க நான் சிறமே தாழ்பணிந்தே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே. வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. அது போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே. வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை பட்ட பகல் போல் ஆகும். இறை இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் இறை மக்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் பக்தர்களையும் முழகுமூடு புனித மரியன்னை பசிலிக்கா பக்த சபை இயக்கங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று சமூக சூழலை ஒட்டுமொத்தமாக தனதாக்க நினைப்பவர்களின் ஒரே ஆயுதம்தான் பிரித்தாளுதல் என்பது. இதன் வழியாய் உலகிற்குள் நுழைந்த மிக பெரிய சதியும் பாவமும் தான் ஒடுக்கப்பட்ட நிலை. சமூக பொருளாதார முறைமைகளை தாண்டி உளவியல் ரீதியாக பிரித்தாளும் சூழ்ச்சி உலகெங்கும் ஊடுருவி இருக்கும் இக்காலச்சூழலில் அன்னையாம் திரு அவை நமக்கு கொடுக்கும் செய்தி தேடி வந்து ஆறுதல் தரும் இறைவன் என்பதாகும். கடவுளின் மகனாக மனித உருப்பெற்று இவ்வுலகிற்கு வந்த இறைமகன் இயேசு மக்களை அன்பு செய்து அவர்களுடைய வாழ்வோடு தம்மையும் இணைத்து கொண்டு
இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்று ஏழைகள், பாவிகள், ஒடுக்கப்பட்டோர் மீது தனி அக்கறையும் அன்பும் கொண்டு சமூக அநீதிகளை எதிர்த்து போராடி துன்பங்களை ஏற்று தம்மையே பலியாக்கினார். இன்றும் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி வரும் தாய் போல விரைந்தோடி வந்து ஆறுதல் தந்து அரவணைக்கும் தெய்வமாக தனது உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார். இத்தகைய இறைவனின் பாதையை பின்பற்றி பயணம் செய்யும் திரு அவையோடு பயணிக்கும் நாம் இறைவனின் மகத்தான பண்புகளை பின்பற்றி நம் பயணம் இறைவனை நோக்கிய பயணம் என்பதை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, எல்லாருக்கும் அழகான இந்த காலை பொழுதின் அன்பு வணக்கம் சொல்லி மாதா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்காகவும் புனித மரியன்னை பசிலிக்கா முழகமூடு இறை சமூக இறைமக்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இறைவேண்டல் செய்கின்றோம். இறைவனோடு மிக நெருக்கமான ஒரு ஆன்மீகத்தை வெளிப்படுத்தி அவருடைய அருள்கரை இறையாசரை நம்முடைய வாழ்வுக்கு சேர்க்கின்ற இந்த தவக்கால நாட்கள் மிக சிறப்பான இறையாசரை நம்ம எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்காக இந்த பலியிலே ஜெபிப்போம். அன்பு நிறைந்தோரை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கரத்தை நீட்டி எங்களை என்றும் எங்கும் எப்போதும் பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அலகு 58, இறைமுத்துக்கள் 9 முதல் 14 வரை. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை
நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்கள் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 86. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழி எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழி எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன். உம் மொழியினை காத்தருளும். நீரே என் கடவுள். நானும் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரே உமது வழி எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர்.
ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம்முதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தின் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் நம் வழியிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வசனங்கள் 27 முதல் 32 வரை. இளக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, மரியன்னையின் பக்தர்களே, நோன்பு காலம் ஆரம்பமாயிற்று, தவக்காலம் ஆரம்பமாயிற்று. இன்று முதல் வாசகத்திலே ஏசையா இறைவாக்கினர் நோன்பை பற்றி, தவத்தை பற்றி சொல்லுகின்ற அந்த அத்தியாயத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஏசையா இறைவாக்கினர் 58ஆம் அதிகாரம் சமூக கரிசனையை பற்றி, சமூக நீதியை பற்றி, சமூக ஈடுபாட்டை பற்றி எடுத்துரைக்கின்ற ஒரு அருமையான அதிகாரமாக இருக்கின்றது. இன்று வாசிக்க கேட்ட பகுதிக்கு அடுத்தால வருவது, நீ உண்ணா நோன்பு இருக்கும்போது, பசியாய் இருக்கின்ற போது எனக்கு சந்தோஷமாக இருக்குமாம். இறைவன்
ஏசையா வழியாக கேட்கின்றார், நீ உண்ணா நோன்பு இருந்தால், பசியோடு இருந்தால் அது எனக்கு சந்தோஷம் கொடுக்குமாம். நீ சாக்கு எல்லாம் போர்த்தி கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு ஓரத்திலே நாணலை போல நீ வளைந்து உடம்பை வளைத்து கொண்டு இருந்தால் அது எனக்கு பிடிக்குமாம். அது அல்ல நான் விரும்பக்கூடிய நோன்பு. நான் விரும்பக்கூடிய நோன்பு என்னவென்றால், அடிமையின் தலைகளை அறுத்துவிடு, அழுத்தும் நுகத்தடியை அகற்றிவிடு, பசித்திருப்பவனுக்கு உணவு கொடு, ஏழைகளுக்கு ஆதரவு கொடு, அனாதைகளை ஆதரவோடு ஏற்றுக்கொள், அகதிகளுக்கு உன்னுடைய இல்லத்திலே இடங்கொடு என்று கூறுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கரிசனையோடு இருப்பதுதான் நோன்பு என்று ஏசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் கூறுகின்றார். அடிமையின் தலைகளை அறுத்துவிடு என்று சொன்னால், அந்த காலத்தில் அடிமைகள் ஏராளம் பேர் இருந்தார்கள். நம்முடைய வீடுகளிலே எருது அல்லது ஆடு மாடு இருப்பது போல வீட்டின் பின்புறம் அடிமைகளுக்கு என்று ஒரு இடம் இருக்கும். அவர்கள் தப்பி ஓடாமல் இருப்பதற்காக சங்கிலிகளால் அவர்கள் பிணைக்கப்பட்டு இருப்பார்கள். ஏசையா இறைவாக்கினர் கூறுகிறார், அடிமைகளின் தலைகளை அறுத்துவிடு, அந்த சங்கிலிகளை எல்லாம் உடைத்து எறிந்துவிடு, அவர்கள் சுதந்திரமாக போகட்டும் என்று சொல்லுகின்ற இந்த சமூக கரிசனையை பார்க்கின்றோம். அழுத்தும் நுகத்தடி. நுகத்தடி என்று சொன்னால், மாட்டு வண்டியை பார்க்கக்கூடிய நேரத்தில் 2 மாடுகள் அந்த வண்டியை இழுப்பதற்காக நுகத்தடி அந்த தோளின் மேல் இருக்கும். கனமாக இருக்கும், பாரமாக இருக்கும். மாடுகளுக்கு பதிலாக அடிமைகளை வைத்து அவர்கள் வேலை வாங்கினார்கள். அவர்களுடைய தோளின் மேல் நுகத்தை வைத்தார்கள். ஏசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் கூறுகிறார், அந்த நுகத்தடியை உடைத்து எறி என்று கூறுகிறார். ஏழைகளுக்கு உணவு கொடு, பசித்திருப்பவனுக்கு உணவு கொடு, அகதிகளாக இருப்பவர்களுக்கு இல்லத்திலே இடங்கொடு என்று கூறுகின்ற அந்த தன்மையை நாம் பார்க்கின்றோம். நோயுற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை என்று சொல்வது போல, ஒடுக்கப்பட்டவருக்குத்தான் விடுதலை என்பதுதான் அதனுடைய பொருள். நான் அந்த விடுதலை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். சமூக நீதி என்பதை எடுத்துரைப்பதற்காக, அதை நிலைநாட்டுவதற்காக நான் வந்து இருக்கிறேன். அதுவே என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், அதுவே நோன்பு என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். நாமும் சமூக கரிசனை, சமூக நீதி உள்ளவர்களாக வாழ கடமைப்பட்டு இருக்கின்றோம். நோன்பு என்பது அதுதான் என்று இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றது பீட்டர் தமியான் என்னும் அருள் பணியாளருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஐரோப்பா நாட்டிலே குஷ்டரோகிகள் என்றால் அது தொற்று நோயாக இருக்கும் என்று சொல்லி அவர்களை எல்லாம் ஒரு தீவிலே, ஆள் இல்லாத தீவிலே கொண்டு போய் போட்டு விடுவார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அருள் பணியாளரான அந்த பீட்டர் தம்யான் செல்லுகிறார். குஷ்டரோகிகள் என்னால் நமக்கு முகம் சுளிக்கும், பார்வையை அகற்றி விடுவோம், நாமே அகன்று போய் விடுவோம். அப்படிப்பட்ட இடத்தில் அந்த தீவிலே இவர்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும்,
இவர்களுக்கு ஒப்புரவு அருள் சாதனத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய காயங்களை கட்ட வேண்டும், அழுகிய அந்த கால்கள் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு அருள் பணியாளர் பீட்டர் தமியான் அங்கு செல்கிறார். அது ஒரு சிறந்த நோன்பு. அந்த நோன்பை நிறைவேற்றுவதற்காக அங்கே செல்லுகின்ற அந்த அருள் பணியாளர் பீட்டர் தமியானை பார்க்கிறோம். அவர் ஒரு புனிதராக ஆகிறார். எவ்வளவு தூரத்துக்கு என்றால் 1-2 வருடங்கள் அவர் அங்கே பணியாற்றிய பிற்பாடு அவருக்கும் அதே குஷ்டரோக நோய் பீடிக்கின்றது. நோயாளர்களோடு நோயாளராக தொழுநோயாளியாக அவர் இறுதியாக இறந்து விடுகின்றார். அவருடைய வாழ்க்கையே ஒரு நோன்புதான், அவருடைய வாழ்க்கையே ஒரு தவம்தான். ஆகவே நோன்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு வித்தியாசமான பார்வையை நாம் கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை, நோயாளர்களை நாம் கவனித்து கொண்டு இருக்கின்றோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சில வேளைகளில் அவர்களை குளிப்பாட்டுகின்றோம், அவர்களை சுத்தப்படுத்துகின்றோம். இதற்கு மேல் நோன்பு வேறு தேவையில்லை. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுப்போம். அவர்கள் இதே போல நோய்த்து வீட்டை விட்டு அகன்று போக முடியவில்லை என்று படுத்து இருக்கக்கூடிய நபர்கள், இந்த நோய் இதையே ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், சந்தோஷத்தோடு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற போது அதுவும் ஒரு நோன்பாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இந்த தவக்காலத்தில் வித்தியாசமாக ஒரு பார்வையை நாம் பார்ப்போம். ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம், ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடையை கொடுப்போம், நோயாளர்களை சந்திப்போம், ஆதரவு கொடுப்போம். அதுவே சிறந்த நோன்பாக இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு சேர்ந்து நாம் வாழுகிற சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் நிறைவான, நிம்மதியான, மகிழ்வான வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிற சமூக கரிசனையோடு நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடும். எகிப்தின் அடிமைத்தளையிலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்க மோசேயை வல்லமை மிக்க கருவியாக பயன்படுத்திய வல்லவராம் ஆண்டவரே, எங்களை நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் கன்னியர்களை உமது ஆவியால் நிரப்பி உம்மீது ஆழமான பற்றுறுதியும் மக்கள் மீது அன்பும் கொண்டு இறைவாக்கினர்களுக்குரிய துணிச்சலோடு செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டை ஆட்சி செய்வோர், தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைவரும், அதிகாரங்கள் அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதை உணர்ந்து நீதியோடும் நேர்மையோடு ஆட்சி செலுத்தவும், அடித்தட்டு மக்கள் மீது அதிக அக்கறை காட்டி அவர்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவும், சமத்துவ சமுதாயம் படைக்கும் கருவிகளாக திகழவும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கு மக்கள் அனைவரும் இறை எச்சம் உடையவர்களாய் பங்கு வளர்ச்சி பணிகளில் எம் பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்றவும், தீமையை வெறுத்து நன்மை செய்வதில் ஆர்வம் கொள்ளவும், பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்கள் முதலானோர் இளையோருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து நல்வழி காட்டவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் குடும்பங்களில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபித்து உமது உடனிருப்பை உணரவும், குடும்ப உறுப்பினர் அனைவரும் இணைந்து இறை வார்த்தையை படித்து தியானிக்கும் பழக்கத்தை உருவாக்கவும், இவ்வாறு குடும்பங்களை நற்செய்தி அறிவிக்கும் தளங்களாக மாற்றவும், இவற்றால் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெருகவும் அருள் புரிய வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவும் இரக்கமும் உடைய நல்ல ஆண்டவரே, எம் பங்கிலும் மாநிலம் முழுவதிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதி தங்களை தயாரித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சாலமோனுக்கு ஞானத்தை பொழிந்தது போல நிறைந்த ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் கொடுத்து தன்னம்பிக்கை, விடாமுயற்சி போன்ற நல்ல மதிப்பீடுகளால் தங்களை பலப்படுத்தி நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக நாம் மன்றாடுவோம். கடவுளே, சமூக கரிசனையோடு இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற புனித மரியன்னை பசிலிக்கா இறை சமூகத்தினுடைய பக்த சபைகள், இயக்கங்கள், சபைகள், சங்கங்களுடைய ஒருங்கிணைய நிர்வாகிகள் உறுப்பினர்களோடு சேர்ந்து இந்த சமூக வாழ்கிற எல்லாருக்காகவும் வேண்டிக் கொண்ட எங்கள் தேவைகளை ஆசீர்வதியும். இந்த கல்வாரி பலியிலே கலந்து கொள்கின்ற மாதா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கும் புனித மரியன்னை பசிலிக்கா இறை சமூகம் உலகமோடு சார்ந்த எல்லா அன்பு பிள்ளைகளுக்கும் உம்முடைய நிறைவான ஆசிரை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாக நம்ம எல்லாரும் இணைந்து கொடுக்கின்ற இந்த காலை கல்வாரி பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகி கடவுளுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்களை உம்மோடு புறவாக்கும் இந்த புகழ்ச்சி பலியேற்றருள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மையடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்ற ஆண்டுதோறும் பாஸ்க விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றே. அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் தருகின்ற மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி ஓரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 காப்படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். மன்னதமும் உமது மாட்சியம் உயர்ந்துள்ளது. உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்தியவன் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி வாழுகிற ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் பெசிலிக்கா இறை சமூக பாதுகாவலுமான தூய அன்னை, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள், இம்மண்ணின் வரை சாட்சி புனிதர் தேவசகாயம், இவர்களோடு நாங்கள் எல்லாரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் பாவங்களை பராமலும் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவோ நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். அமைதியின் வாழ்த்து. இறைவனின்
உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் என்னை பிரியாமல் உறவாடும் தெய்வமே, உயிர் வாழும் காலம் என்னோடு உடன் வாழ வாருமே. கலந்து விடு, மாறிவிடு, இதமாய் நிறைவா, ஒருபோதும் என்னை பிரியாமல் உறவாடும் தெய்வமே, உயிர் வாழும் காலம் என்னோடு உடன் வாழ வாருமே. நன்றி சொல்லி மன்றாடுவோம். இறைவா, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோ